வணக்கம் பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். நெறைய பேர் வந்து நெறைய ஒரு பொருட்கள கையில வைத்து நெறைய வசியங்கள் பண்ணுவாங்க. நெறைய மூலிகைகள வைத்து நெறைய தாந்திரிகம் பண்ணுவாங்க. நெறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் பண்ணுவாங்க. ஆனா, நம்ம முன்னோர்கள் நம்ம முன்னாலே நெறைய விஷயங்கள் நம்ம கண்ணு முன்னாலே அன்றாட வாழ்க்கை பயன்பாட்டில் வைத்திருந்திருக்காங்க. அது என்னன்னா வசம்பு. இந்த வசம்பு பார்த்தீங்கன்னா, அ வசீகரிக்கும் தோற்றம், வசீகரிக்கும் தன்மை உடையது அந்த வசம்பு வந்து. யார எப்படி வசீகரிக்கும் அப்டின்னா, வசம்புனாலே வசம்புனாலே அது வசீகரிக்கும் தான். இப்போ மதிமயங்க செய்வது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குது. எதை மதிமயங்க செய்யும்? மதிமயங்க செய்யும் எதை தொட்டாலும் அத மயக்கக்கூடிய தன்மை ஒரு பொருளுக்கு உண்டுனா, அது வசம்புக்கு உண்டு. எப்படின்னா, அந்த காலத்துல வந்து நம்மளுக்கு பேச்சு வரல அப்படின்னா, அத பேசுவதற்காக அந்த வசம்பு அந்த நாக்குக்கு வசம்ப தடவி வச்சா, அந்த பேச்சு வசியமாகுமாம். அந்த பேச்சு வசியத்தன்மை குடுக்கக்கூடியதாக மாறுமாம். அப்ப அந்த நாக்கு தன்னை தான் எத வேலை செய்யாம இருக்கோமோ, இந்த வசம்புக்கு வசியமாகி அந்த வேலைக்கு செய்ய ஆரம்பிக்குமாம். அதேபோல் தான் பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல குழந்தைங்க கையில வந்து வசம்ப நல்லா நாள் ஊற போட்டு அது தோலெல்லாம் சீவி, நல்ல வட்ட வட்டமா, சின்ன சின்ன வட்டமா மணி மாரி கட் பண்ணி, அத வந்து கோர்த்து குழந்தைங்களுக்கு காப்பு கட்டுங்கிறத வைப்பாங்க. அந்த காப்பு கட்டில் முதல் கட்டு வந்து வசம்பு தான். இந்த வசம்பு வந்து அந்த குழந்தைங்க கையில வந்த உடனே, இந்த குழந்தைங்க இந்த உலகத்துக்குள்ள எந்த நோய்களும் வராது. வசீகரிக்கும் தன்மை உடையதாக வரும். அது கையில் காப்பு. கால்ல கட்ட மாட்டாங்க. கையில் கட்டுவாங்க. இடுப்புல கட்ட மாட்டாங்க. கையில தான் கட்டுவாங்க. புதன் காரகத்துவம். கைங்கிறது புதன் காரகத்துவம். அந்த புதன் மணிக்கட்டு. அதாவது பித்த நாடி, கப நாடி, வாயு நாடி இந்த 3 நாடிகளையும் இந்த அந்த மணிக்கட்டு தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த குழந்தைங்களுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கணும்னு சொல்லிட்டு முதல் காப்பு கட்டு வந்து அந்த நாடிகளை வசீகரித்து அந்த நாடியால் இந்த குழந்தைங்களுக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாதுங்கிறதுக்காகவே அந்த கையில வந்து அந்த வசம்பு கட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வசம்பு வாடைக்கு எந்த பூச்சி பொட்டைகள் எதுவுமே வராது. அதனால இந்த குழந்தைங்க வந்து அந்த காலத்துல வந்து குழந்தைங்க வந்து இந்த மாதிரி மெத்தையிலேயே அதுலயே கிடையாது. தரையில தான் படுக்க வச்சிருப்பாங்க. பாய விரிச்சு படுக்க வச்சிருப்பாங்க. அப்ப ஏதாச்சும் பூச்சி, எறும்பு எதுவும் கடிச்சிடக்கூடாது இல்லையா? குழந்தைங்க வந்து பால் மனம் மாறாத குழந்தைங்களா இருக்கும். அதனால அந்த குழந்தைங்களுடைய பால் மணத்துக்காகவே வந்து நெறைய பூச்சிகள் வந்து அந்த குழந்தைங்கள அண்டுங்கிறதுக்காகவே, கையிலயும், கழுத்திலயும் வசம்பு கயிறுகள் கட்டி வச்சிருப்பாங்க. இது 2ம் புதன் காரகத்துவம். ந நாடி நரம்புகளை வந்து பலப்படுத்துவதற்கு மிக உதவியாக இருக்கும் இந்த வசம்பு. இப்போ இந்த மாரி குழந்தைங்க பச்சையில குழந்தைகளுக்குள்ள தன்மைய கூட அவ்ளோ அழகா அப்சர்வ் பண்ணுது. அது மாரி நாக்கு பேச முடியாதவங்களுக்கு பேசுவதற்காகவும் அந்த வசம்பு வந்து தடை விடுறது. இந்த மாரி வசீகரிக்கும் நெறைய விஷயங்கள வசியம் பண்ணக்கூடிய மிகப்பெரிய சக்தி இந்த வசம்புக்கு உண்டு. அப்படிங்கிறதுனால இந்த வசம்ப வந்து வசிய மருந்தாக பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. எப்படின்னா இந்த வசம்ப வந்து நான் என்ன செய்வேன்னா, இந்த வசம்ப வந்து என்னுடைய பூஜை ரூமில் வசம்பு பொடி பண்ணி, வசம்ப நல்லா இடிச்சு பொடியாக்கி வச்சுக்கிட்டு, அதில் கொஞ்சம் பச்சரிசி மாவையும், கொஞ்சம் மஞ்சளையும் தடவி, முதல்ல பூஜை ரூம ஃபுல்லா தண்ணி வச்சு நல்லா கழுவிட்டு, அதுக்கப்புறம் இந்த வசம்பு, பச்சரிசி, மஞ்சள் இத வச்சு எல்லாத்தையும் அந்த ரூம ஃபுல்லா சுத்தி தொடச்சு எடுப்பேன். தொடச்சு எடுத்துட்டு, அதுக்கப்புறவு தான் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, பூஜை பொருட்கள் எல்லாமே அடுக்குதுக்கு வைப்பேன். கோலம் போடுறது எல்லாமே அதுக்கப்புறம் தான் பண்ணுவேன். அதனால கொஞ்சம் வசம்பு, பச்சரிசி மாவு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் இதெல்லாம் கலந்து அந்த பூஜை ரூம அப்படி தூவி தூவி விட்டு, நம்ம வந்து வெளியில நச்சு பொருட்கள் எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ளீச்சிங் போடுவோம் இல்லையா? அந்த தன்மை தான் பூஜை ரூம்ல வந்து வசம்ப வைத்து நம்ம ப்ளீச்சிங் மாரி தான் அது. எந்த பூச்சி பொட்டைகள் எதுவுமே நமக்கு சாமி ரூம்ல வந்து வரக்கூடாது. நம்ம வச்சிருக்கிற தண்ணி, தீர்த்த தண்ணி மேலலாம் எந்த கெட்ட சின்ன சின்ன பூச்சிகள் வந்து எச்சி வச்சிடக்கூடாதுங்கிறதுக்காகவே, அந்த மாரி பண்ணுவேன். அந்த அந்த வசம்ப வச்சு எல்லா பக்கமும் தொடச்சு, அதெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறவு தான் அங்கங்க சின்ன சின்ன பச்சை கற்பூரத்த போட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் பூஜை ரூம வந்து ரெடி பண்றது. பூஜை ரூம்ல கோலம் போடுறது, சிலைகள் வைக்கிறது, அப்ப சுஸ்திக் போடுறது, அதெல்லாமே அதுக்கப்புறம் தான் பண்ணுவேன். அப்ப வசம்பு வந்து பூஜை ரூம்ல அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் குடுக்குது. வெறும் பூஜை ரூம்ல இதுக்கு மட்டும் பயன்படுத்த மாட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா, பூஜை பண்ணும்போது பத்தி எல்லாம் கொளுத்துனதுக்கு அப்புறவு, நான் என்ன பண்ணுவேன்னா, வசம்பு வந்து நல்லா சுட்டு, அதனுடைய புகைய ஃபுல்லா எல்லா சாமிக்கும் குடுப்பேன். போடுவேன். போட்டுட்டு அந்த கரிய வந்து நல்லா நெய்யில வந்து உரசி நெத்தியில வச்சுக்குவேன். வச்சுக்கிட்டு சாமி கும்பிடும்போது, நம்ம இறை சக்தியும் சரி, நான் இறைவனோட பேசுற மாரி ஒரு ஃபீலிங் எனக்கு நான் என்ன கேட்கிறேனோ, அது என் கடவுள் எனக்கு குடுக்குற மாரியும், எனக்கு அந்த ஃபீல் குடுக்கும். அதனால அத வந்து இறைவனோட பேசுறதுக்கு இந்த வசம்பு ரொம்ப உறுதுணையாக இருப்பது போல் தோன்றும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பூஜை ரூம்லயும் துடைக்கிறதுக்கு வசம்பு பயன்படுத்துவேன்.
தீபாரனை காட்டுவதற்கும் வசம்பு பயன்படுத்துவேன். அப்ப அந்த பூஜை ரூமை ஃபுல்லா வசீகரிக்கும் தன்மை எனக்கு எவ்வளவு வந்துச்சுன்னா, என்னுடைய குணமும் சரி, என்னுடைய உடம்புல நோய்களும் சரி எதுவுமே வராமல என்னை ரொம்ப பவர்ஃபுல்லா ஆக்குற மாதிரி இருக்கும். அதே போல் வந்து வசம்ப வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த வசம்ப வச்சுக்கிட்டு நெத்தியில மையா வச்சுட்டு யார்கிட்ட பேசினாலும் அவங்க வந்து உங்க பேச்சுக்கு எல்லாத்துக்கும் ஓகே சரி அப்படிங்கிற மாதிரி வைப்பாங்க. அதான் அந்த வசம்ப வந்து நல்லா சுட்ட வசம்ப நெய்யில உரசி நல்லா நெத்தியில வச்சுட்டு நீங்க எங்க போனாலும் பேச்சுவார்த்தை நெய்யும் கொஞ்சோண்டு பன்னீரும் விட்டு உரசி எடுத்து நெத்தியில வச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு போற இடத்தில் முழுமையான சக்சஸ் கிடைக்கும். அதனால அந்த வசம்ப அப்படி உரசி எடுத்து வைக்கிறதும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரி, வசம்பை நான் இது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பணம் வைக்கிற பட்டகத்திலும் நான் வசம்ப பயன்படுத்துவேன். எப்படின்னா பணம் வைக்கிற பெட்டகத்தில் ஒரு நம்ம 786 அந்த ரூபாயை எடுத்து அந்த வசம்புல வந்து அதை சுத்தி நல்ல மஞ்சள் நூல் கண்டுல வச்சு கட்டி பீரோல்ல வந்து நம்ம பணம் வைக்கிற இடத்தில் வச்சிருவேன். அது வச்சதுக்கு அப்புறம் நல்லா புது நோட்டு மனம் வர்ற நோட்டை எடுத்து ஒரு மரப்பெட்டிக்குள்ள அந்த பணம் வந்து சுருட்டின வசம்புடன் சுருட்டின பணமும் அப்புறம் புது நோட்டையும் சேர்த்து வச்சுட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப பணம் செலவில்லாமல் அதிக பணம் வந்து உருவாகுற மாதிரி நமக்கு ஃபீல் கொடுக்கும். அதுக்கப்புறம் இந்த வசம்பு வந்து வேற என்னெல்லாம் நான் பயன்படுத்துவேன்னா, வசம்பு வந்து நான் என் கணவரோ அவங்க யாராச்சும் என் குழந்தைங்களும் என் பேச்சு கேட்கணும்னா அவங்க போடுற ட்ரெஸ்ஸில் அவங்களுக்கு தெரியாமல் அவங்க கையிலையோ பிடிக்கிற மாதிரி பிடிச்சி அப்படி தடவை விட்டுட்டோம்னா அவங்க என்னுடைய பேச்சை அந்த நேரத்தில் ஒய்யாம நம்மகிட்ட கேட்க மாட்டாங்க. நீங்க என்னைக்கு தடவிறீங்களோ எதை பேசணும்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு அதை தடவிட்டு அவங்ககிட்ட பேசுனீங்கன்னா அவங்க உங்க பேச்சை கேட்கும் தன்மைக்கு வந்து விடுவார்கள். இந்த மாதிரி வசம் இதுக்கு மட்டுமே பயன்படுத்த மாட்டேன். கிச்சன்ல என்ன பண்ணலாம்னா, கிச்சனில் நம்ம சாப்பாடு வச்சிருக்கோம்ல அந்த அரிசி டப்பாவுக்குள் 4-5 வசம்பை தூக்கி போட்டுட்டீங்கன்னா அரிசி வற்றாமல் எப்பவுமே அரிசி குறையதுக்குள் மீண்டும் மீண்டும் அரிசி வந்து அங்க ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். வற்றாத அரிசி உருவாகிற மாதிரி இருக்கும். அதனால அரிசி பெட்டிக்குள்ளும் அந்த வசம்பை நான் போட்டு வச்சுக்கிறது உண்டு. இந்த மாதிரி வசம்பை வந்து நம்ம எந்த இடத்துல எல்லாம் பயன்படுத்துறோமோ அந்த இடம் ஃபுல்லா வசியமாகி அது உங்களுக்கு நல்ல செல்வ நிலை உயர்றதுக்கும் உங்களுக்கு எல்லாம் கூடுவதற்கு பணம் அதாவது பணம் மட்டும் இல்லாமல் இறையருளும் பெறுவதற்கு நம்மளுடைய குணநலங்கள் மாறுவதற்கு பூச்சிகள் அந்த மாதிரி எது தொந்தரவும் வராததுக்கு மிக உதவியாக இருக்குது இந்த வசம்பு. இது நம்ம பயன்படுத்தி வந்தோம்னா ரொம்ப பெரிய சக்சஸ் கிடைக்கும். உங்களுடைய வீட்டில் நிறைய மாற்றங்கள் இருப்பதையும் உணரலாம். அதனால வசம்பு வந்து எல்லார் கையாளும் திறன் ரொம்ப முக்கியம். முடிஞ்சா வந்து அதை நீங்களே ஊற போட்டு கையில ஒரு காப்பு சும்மா காப்பு மாதிரி கட்டிட்டு கொஞ்சம் பண்ணி பாருங்க. உங்களுடைய பேச்சு திறன் மாறுவதையும் கூட உங்களால உணர முடியும். என்னோட பர்சுல வந்து எப்பவுமே வசம்பு நான் வந்து வச்சிருப்பேன். என்னுடைய பர்சுக்குள்ள வசம்பு எப்பவுமே ஒண்ணு வச்சிருப்பேன். ஏன்னா அதுல ரூபாய் நோட்டு வைக்கிறது மத்தவங்க கொடுக்குற ஏதாச்சும் ஒரு சாமிக்குள்ள பொருள் வைக்கும் போதும் அதை வசம்புடன் இருக்கும்போது அதோடைய நிறைய எதிர்வினைவுகள் எல்லாம் வராது. ஏன்னா சில சாமி பொருட்கள் வந்து ரொம்ப நாள் இருந்துச்சுன்னா அது எதிர்வினை கொடுக்கும். அதனால அதெல்லாம் எனக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே வசம்பு வந்து பர்சுக்குள்ளேயும் அதாவது இதுக்குள்ளேயும் பேக்குள்ளேயும் வச்சுட்டு என்னுடைய எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிப்பேன். ஏன்னா என் பக்கத்தில் எப்பவுமே வசம்புடன் தான் நான் சுத்திக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி நீங்களும் வசம்ப கையில் வைத்து நீங்க எல்லா செயலும் செய்யும் போது மிகப்பெரிய வெற்றி அடைவீங்க. எல்லா வல்ல இறைவனும் உங்களுடன் கூடியிருந்து எல்லா உதவியும் செய்வாங்க. நன்றி, வணக்கம்.